நடுவர் அவர்களே, இன்றைய திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் ஆடம்பரமா அவசியமா? நல்ல தலைப்பு. நீங்கள் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வருஷந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வருஷந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. ஆக ஒரு நாள் பண்டிகை மகிழ்ச்சி இல்லை, ஆடம்பரம் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. யாராவது இப்படி கேள்வி கேட்டால் என்னையா சொல்லுவாங்க? 365 நாள் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுறியா, இல்லை ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுறியான்னா 365 நாள் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இவர் ஒன்று, அப்போ திருவிழா அன்னைக்கு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, மற்ற நாள் பூரா வேதனையாக இருக்கீங்க அப்படின்ட்டு இப்படிப்பட்ட பாட்டா நான் என்ன பண்ணுறது? நடுவர் அவர்களே, எல்லாருமே எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் நம்முடைய அனைவருடைய நோக்கமுமே. இந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக மற்ற 364 நாளும் வருத்தப்படுற மாதிரி இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? என்னுடைய முதல் கேள்வி அதுதான். ஒரு நாளைக்காக வாங்குகிற கடன் வருஷம் முழுசும் கடன் அடைக்கிற மாதிரி, அந்த கடனை அடைக்கிறதுக்காக பின்னால் வர்ற துயரங்களெல்லாம் சேர்ந்து நின்று அந்த ஒரு நாள் ஏன் அவ்வளவு செலவு பண்ணுறீங்க, ஏன் இவ்வளவு ஆடம்பரமாக பண்ணுறீங்க என்று தான் நான் கேட்க வந்திருக்கேன். ஏனென்றால் நம்முடைய நாடு அப்படிப்பட்ட நாடு. ஊரெல்லாம் திரட்டி கல்யாணம் பண்ணுறது சந்தோஷம்னு நினைக்கிறான். ஆனால் வாழ்நாள் முழுசும் அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கடன் அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒரு நாள் சந்தோஷம் ஆடம்பரம் தானேங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஒரு கவிஞன் சொன்னால், பாரத நாடு கடன் பெறும் நாடு, நீர் அதன் புதல்வர் நினைவாக வட்டி கட்டுவீர். சமத்துவமற்ற இன்றைய சமூகத்தில் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் இட்டால், பொன்னான உலகென்று பெயரும் இட்டால் இந்த பூமி சிரிக்கும், இந்த ஊர் உலகமே சிரிக்கும் என்று கண்ணதாசன் சொன்னாரே. சமத்துவமற்ற இன்றைய உலகத்தில் அப்படியெல்லாம் திருவிழாக்களை பண்டிகைகளை நடத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு கோவில் உண்டியலை உடைச்சாங்களாம். அந்த கோவில் உண்டியலை உடைச்சதுலேயே நம்ம நாடே தெரிஞ்சுதான். உண்டியல்ல எப்படி நாடு தெரிஞ்சதுன்னு கேட்குறீங்களா? கவிஞர் தனியச்செல்வன் சொல்றாரு, 8ஆக மடித்து போடப்பட்ட ₹1 நோட்டு அந்த உண்டியல்ல இருந்ததை எண்ணி பார்க்கும்போது 8ஆக மடித்து போடப்பட்ட ₹1 நோட்டு, அருகிலேயே கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக கள்ள நோட்டு. இது என்ன உண்டியா? இல்லை, இதுதான் இந்தியா. தனபால் வீட்டுக்கு போன வருஷம் போயிருந்தேன், தீபாவளிக்கு அடுத்த நாள். இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் மிச்சம் இருக்கிற வெடியெல்லாம் வெடிப்போம்ல பயல்களாம் சேர்ந்து, அது மாதிரி ஒரு பெரிய வெடியை தூக்கிக்கிட்டு வாசலுக்கு வந்தார். நான் போனேன், அண்ணன் வாங்கினேன், இந்த வெடியை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. வெடினா எத்தோ பெரிய வெடி நடுவர் அவர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எத்தோ பெரிய வெடி, பேப்பராக சுற்றி இருந்துச்சு. சரி, தனபால் வெடி வெடிக்க போகிறார், நான் காதை பொத்திக்கிட்டு நின்னேன். திரியை வச்சுட்டு வந்து அவரு காதை பொத்திட்டு நிற்கிறார், வெடிக்கலை. என்ன தனபால் சரியாக வைக்கலையா? திரியை திரிச்சு விட்டுட்டு வைங்க தனபால் அப்படின்னேன். போய் கிட்ட போய் திரியை திரிச்சு விட்டு இப்போ வெடிக்கும் பாருங்க அவனு காதை பொத்திக்கிட்டு நின்னாரு. நான் திரும்பி போய் பார்க்குறேன், அந்த பேப்பரெல்லாம் பிரிச்சுட்டு பார்த்தா எத்தோ பெருசு மெழுகுவத்தி. எப்படி வெடிக்கும் நடுவர் அவர்களே? மெழுகுவத்தி எப்படி வெடிக்கும்? சரி, அவர் பொறுத்துனது இருக்கட்டும், அதுக்கு காதை பொத்திக்கிட்டு நின்றீங்க பாருங்க நீங்க. இப்படித்தான் நடுவர் அவர்களே ஏமாந்து போகிறோம். மகிழ்ச்சின்னு நினச்சி நாள் மகிழ்ச்சியோட ஒரு நாளோட போயிருச்சுன்னா அடுத்த நாள்லாம் இப்படித்தான் ஏமாந்து போகிறோங்கிறத நான் சொல்ல வந்தேன் நடுவர் அவர்களே. அரசு ஊழியர்களுக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எவ்வளவு தெரியுங்களா? 800 ரூபா. அதை வச்சு என்ன பண்ணுறது? ஒரு நாளைக்கு போய் இட்லி தின்ட்டு வந்தால் சரியாக போயிடும். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இப்போ 200 ரூபா கூட்டி 1000 ரூபாயா கொடுக்குறாங்கண்ணா. அதுக்கு பேர் பண்டிகை முன்பணம். எவ்வளவு? 1000 ரூபா. அது எப்போ நான் வேலைக்கு சேர்ந்தப்போ 300 ரூபாயா இருந்தது, இப்போ தான் 1000 ரூபாய் ஆயிடுச்சு. நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ஆனால் அந்த 1000 ரூபாயை வச்சு என்ன பண்ணுறது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஏதியா திருவிழா, ஆடம்பரம் தான் திருவிழா. இன்னைக்கு அதை செலவை போட்டு பாடா படுத்துறானேன்னு வேதனைப்படுறார். ஏழை வீட்டில் கோழி குழம்புனா என்ன அர்த்தம் தெரியுமா நடுவர் அவர்களே? ஒன்று அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும், அல்லது அந்த கோழிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும். நடுவர் அவர்களே, ஏழைகள் அதிகமாக கொண்ட நம்முடைய நாட்டில், இன்னும் சொல்ல போனால் பட்டினியில் குழந்தைகள் செத்து கொண்டிருக்கும் நம்முடைய நாட்டில் நான் ஒரு சாட்சியோடு வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. இந்த சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கணும். என்ன போட்டிருக்குன்னா, பட்டினியின் பிடியில் 40% குழந்தைகள். இப்படி உள்ள நாட்டில் பண்டிகையும் திருவிழாவும் ஆடம்பரமே ஆடம்பரமே என்று நீங்கள் தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.